இந்த அணி சார்பா தலைவர் பதவிக்கு தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு நான் போட்டியிட போறேன். நிறைய சர்ச்சைகள், நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள். விஷால் நிற்கக்கூடாது. விஷால் இங்கிட்டு ஒரு சங்கத்தில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்காப்புல, இந்த சங்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அனைத்து சர்ச்சைகள் தாண்டி பைலாப்படி கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு நான் வணங்குறேன். நல்லது பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த நல்லதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுல நலிந்து அப்படின்ற ஒரு பிரிவு போக்குறதுக்காக தான் இந்த அணி உட்காந்துருக்காங்க. ஒரு சங்கம் நல்லபடியா செயல்பட்டுச்சுன்னா அந்த உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனா தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். விஷால் ஏன் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவராக நிற்கிறாப்ல அப்படின்றது ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்றது கன்வின்சிங்கா இருக்கா இல்லையான்றது தெரியல, மனசுல ஏற்பட்டது நான் சொல்றேன். ரெண்டு விஷயம் இதுதான். இது இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், தயாரிப்பாளர் சங்கத்துல 10 வருஷமா நடக்காதது நடத்தி காட்டணும்ன்ற ஒரே அடிப்படையில தான் இந்த அணி சார்பா நான் நிக்கிறேன். இதுக்கு பேரு தலைவர், அவ்வளவுதான். இந்த தலைவர்ன்ற பதவி நான் கையெழுத்து போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும், தவிர மற்றபடி எனக்கு ஞாபகம் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு நல்லது பண்ணுன்ற அடிப்படையில தான் நான் வந்திருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். ரெண்டாவது, கடந்த காலத்துல அப்பா நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நான் தேர்தல் நிக்கிறேன்னு சொல்லும் போது எதுக்கு நிக்கிறேன்னு கேட்பாரு. இல்லப்பா இந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நடிகர் சங்கத்துல என்ன பண்ண போறேன்னா, இல்லப்பா இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருந்தது, அந்த கட்டடம் இடிஞ்சு போச்சு, அந்த இடம் அடமானம் வச்சுட்டாங்க, அந்த இடத்த மீட்டுறதுக்கு நாங்கெல்லாம் பசங்கெல்லாம் கிளம்புறோம், வாழ்த்துக்கள், உங்களோட வாழ்த்து வேணும்னு சொன்னேன். அவர் உடனே இதெல்லாம் இது கண்டிப்பா நீங்க எல்லாரும் குரல் கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பா குரல் மட்டும் இல்ல, நீங்க சொல்றது மட்டும் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படின்னு நடிகர் சங்க பொதுச் செயலாளரா இன்னைக்கு நான் நடிகர் சங்க நிர்வாகிகள் சார்பா, நடிகர் சங்கம் உறுப்பினர்கள் சார்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் இன்னைக்கு நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இன்க்ளூடிங் கட்டடம் கூடிய சீக்கிரம்னா ஒரு காலகட்டம் அப்படி இல்லை, கூடிய சீக்கிரம்னா அகெயின் அக்கார்டிங் டு த லா அடுத்த மாதம் தொடங்கப்பட போகுது. ஸோ அதோடு சேர்ந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள், பென்ஷன் ஆகட்டும், மருத்துவ உதவி ஆகட்டும், கல்வி உதவியாகட்டும், எல்லா வகையிலையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இப்போ அடுத்தது தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் நிற்க போறேன்னா, நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்ட மாதிரியே எங்க அப்பாவும் கேட்டார், எதுக்குடா நீ மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிறேன்னு. அப்பா நீ கஷ்டப்பட்டல, நீ ஜெமினி லேப்ல நீ கெஞ்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணோம். எங்க அப்பா ஐ லவ் இந்தியான்னு ஒரு படம் எடுத்தாருங்க. எங்க அப்பா மகாபிரபுன்ற படம் எடுத்தாரு, மற்ற படங்களும் எடுத்தார். ஆனா நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு லேப் வாசல்ல எங்க அப்பா பிச்சை எடுக்கிறது நான் கண்ணால பார்த்தேன். எங்க அப்பா அந்த வாசல்ல, அந்த ஜெமினி லேப்ல, ஐயா என் படம் ரிலீஸ் ஆகணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ண ஒரே தப்பு இந்த படத்தை தயாரிச்சேன், எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தாரு. நான் கண்ணால பார்த்தேன். ஒருவேளை அதுவா இருக்கலாம், ஒருவேளை இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரோட ஆதங்கங்களா இருக்கலாம், ஒருவேளை நான் கஷ்டப்பட்ட அந்த காலங்களா இருக்கலாம். அது போக்குறதுக்காக தானுங்க நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்.